Hi, welcome to Indie Sov Studio. லாஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் குர்த்தி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த பார்ட்டில் நான் பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பேண்ட் பலாசாவும் இல்லை, நேரோ பேண்ட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப பேசிக்கான ஒரு பேட்டர்ன் தான் நான் எடுத்திருக்கேன். நானே ஒரு டுட்டோரியல் பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் தர முடியாது. பட் ஸ்டிச்சிங் டெக்னிக்ஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ராச் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாக்கெட்ஸ்க்கு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. பாக்கெட் சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாட்டமில் நான் டீட்டெயிலிங் டாப்போட ஃபேப்ரிக் எடுத்து பேட்ச் வச்சுக்கலான்னு உள் பக்கமாக தான் நான் பேட்ச் வர மாதிரி தைக்கிறேன். இது நல்லா ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு 1/4 இன்ச் மட்டும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்ஈவனாக இருக்காமல் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும். நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு லெக்குக்கும் அந்த பேட்ச் வச்சுட்டு உள் பக்கமாக இருக்கிற சைட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், இதோட சைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது வேஸ்ட் பேண்டுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 இன்ச்சஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஜாஸ்தி தான், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாமே, தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துடலாம். மெஷர் பண்ண வேஸ்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேன். சப்போஸ் இது எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா கூட நான் கட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்லேருந்து தான் நான் கட் பண்ணணும், ஏன்னா திருப்பியும் பேட்சஸ் போட்டால் நல்லாவே இருக்காது. இங்கே நான் 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன், ஆனால் 5 இன்ச்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 4 எடுக்கிறது கரெக்டாக இருக்கும்.
தான் நான் சொன்னேன். நான் அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சை நான் எடுத்துட்டு டோட்டலாக 4 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வேஸ்ட் பேண்டுக்கு. ஸோ எலாஸ்டிக் வந்து எடுக்கிறது நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து கரெக்டான ஒரு மெத்தட் வந்து யாருமே சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. யூஸ்வலாக 33 எடுக்கணும் என்னோடய வேஸ்ட்டுக்கு. பட் எக்ஸ்ட்ராவாக 34 எடுத்தேன். அப்புறம் எனக்கு டவுட்டாக இருந்தது ரொம்ப டைட் ஆகிடுமோன்னு. ஸோ திருப்பியும் நான் இன்னொரு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 36 எடுத்துக்கிட்டேன், இன்க்ளூடிங் த சீம் அலவன்ஸ். பட்டு எனக்கு தெரிஞ்சு 34 வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நான் ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அந்த வேஸ்ட் பேண்டை. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு ஒரு 2 இன்ச்சஸ் கேப்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணி அடுத்த எண்டுக்கு போயிட்டு 2 இன்ச்சஸ்லேயே நிறுத்திடுவேன். ஸோ அது வச்சு பார்த்து கரெக்டாக வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும். அண்ட் கம்மிங் பேக் டு த வேஸ்ட் பேண்ட் எலாஸ்டிக் மெஷர்மெண்ட், என்னோடய வேஸ்ட் வந்து 37. ஸோ -4 இன்ச்சஸ் எடுத்தால் 33 வருது, ப்ளஸ் 1 இன்ச் ஃபார் சீம் அலவன்ஸ். அந்த எலாஸ்டிக் 2 எட்ஜோட எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு 1 இன்ச் எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஆஃப், இந்த பக்கம் ஆஃப். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நடுவில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் இந்த எலாஸ்டிக் மெத்தட் வந்து ஒரு ரீலில் பார்த்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி அது ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீட் ஃபினிஷாகவும் வரும்னு ஒரு ஐடியா இருந்தது பார்த்தப்போ. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஃபஸ்ட்டு அந்த செக்ஷனை மட்டும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த வேலை இல்லாமல் இது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு 4 பக்கம் இருக்கிற அந்த எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். 4 பக்கம்ன்றது எங்கெங்கே ஸ்டிச் போட்டேனோ அந்த இடத்துல தான் நான் சொல்கிறது. இப்போது நான் எலாஸ்டிக்கை இழுத்து ஸ்டிச் பண்ணிப்பேன் மிடில். ஸோ இங்கே ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த சின்ன சின்ன ப்ளீட்ஸாக. மிடில் முடித்ததுக்கப்புறம் கீழ் பக்கமாக நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எனக்கு இங்கே நீட்டாக வரல, பட் எனக்கு அது கவலை இல்லை. ஏன்னா நல்ல ஒரு மெத்தட் இது ஸ்டிச் பண்ண தான் நல்லா ப்ராக்டிஸில் வரும் நீட்டாக. பேக்குக்கு நான் வந்து ஒரு அடையாளமாக ஒரு பேட்ச் வச்சுருக்கேன். அண்ட் பாட்டம் வந்து உள் பக்கமாக அந்த பேட்ச். ஸோ இதோட இந்த லுக் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அவுட்ஃபிட் ஐடியா, ஸ்டைலிங் இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you next time. Bye.